Tune Network Hamilton.blogspot.m கதவை தொடங்க. அற்புதம். ஒரு வழியா இந்த இடத்துல இருந்து நான் விடுதலை ஆயிட்டேன். நன்றி கிராம் மாமன்னரே. யாருமே இந்த பாறைக்குள்ள இனிமேல் கைதியா இருக்க மாட்டாங்க. புது யூனிஃபார்ம் எப்படி இருக்கும்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஒருவேளை நம்மள இம்ப்ரெஸ் பண்றக்கா இருக்கலாம். சிட் அவர் ட்ரெஸ் லாண்டரிக்கு போட்டுருப்பா, அது எனக்கு கிடைச்சிருக்காதுப்பா. இல்ல, என் துணியை நான் தான் துவைச்சுப்பேன். ஆனா இப்ப விஷயமே வேற. என் பர்த்டேக்காக நான் வெளியே போறேன். என்ன உன்னோட பர்த்டேவா? ஏன் எங்க கிட்ட சொல்லவே இல்ல? அது அபிஷியலா நாளைக்கு தான் என் பர்த்டே. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா எங்க அப்பா அம்மா தான் ஒரு நாளைக்கு முன்னாடியே எனக்காக ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஊர்லயே பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க பாட்டு, கச்சேரி, டான்ஸ் எல்லாமே இருக்கும். blah 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 blah. ஒருவேளை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய இன்விடேஷன் காணாம போச்சோ? லூஸ் மாதிரி பேசாத. உங்களை இன்வைட் பண்ணிருப்பேன், ஆனா உங்களுக்கு வேலை இருக்குன்னு விட்டுட்டேன். லெட்ஸ் கோ. சுனுக்கு இந்த கேலக்சிலேயே ரொம்ப ஆபத்தான ஒரு கிரிமினல். KL-35ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அவங்க சேட்டலைட் பிரசன்ட்ல இருந்து அவன் தப்பிச்சிருக்கான். அவன் நேரா பூமிக்கு வருவான்னு சந்தேகப்படுறோம். பூமிக்கு வருவான்னு எப்படி சொல்றீங்க? சினுக்கு ஒரு அற்புதமான சயின்டிஸ்ட். தீய சக்தி தங்களோட ஆயுதங்களுக்காக அவனை சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க. அவனோட பழைய லேப் பார்ட்னர் டாக்டர் ரேயஸ் இங்கதான் இருக்கா. அவளை கண்டுபிடிக்க தான் அவன் இங்க வருவான். லேண்டர்ஸ், உங்கள ஒருத்தரை நீங்களே தேர்ந்தெடுத்து அவங்க லேபரேட்டரிய கண்காணிக்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நானும் சிட்டும் பாத்துக்கிறோம். என்னது? இந்த மாதிரி கஷ்டமான வேலை எடுத்துக்கிட்டா தான் நம்ம யாரு, நம்ம திறமை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். சரி, ஆனா என் பர்த்டே பார்ட்டி நான் மிஸ் பண்ணிடுவேன். நாளைக்கு தானே உன் பர்த்டே. சாரி சிட், இது ரொம்ப முக்கியமான ஒரு அசைன்மெண்ட். சோ பர்த்டே எல்லாம் சொல்லி இங்க எஸ்கேப் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்ல, இது பெரிய விஷயம். நீ தானே சொன்ன? நான் சும்மா சொன்னேன். இப்படி போர் அடிக்கிற இடத்துல என் பர்த்டே போகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நீ இப்படி புலம்புறதுனால நேரம் சீக்கிரமா போகும்னு நினைக்காத. நான் ஒண்ணு புலம்பல. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். தயவு செஞ்சு கொஞ்சம் நார்மலா இருக்கியா சிட்? அடுத்த வருஷமும் உனக்கு பிறந்த நாள் வரும். ஓகே, சோ இப்ப நம்ம கொடுத்த வேலையை பார்க்கலாமா? அடா அடா அடா, கமாண்டர் க்ரூக் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லாம விட்டாரு. என்ன அழகா இருக்காங்கப்பா. கொஞ்சம் அழகா இருக்காங்க, ஆனா ஏன் அளவுக்கு இல்ல. ஏய், நான் விளையாடுறியா? என்ன விளையாடுறேனா? அப்படின்னா நான் அழகாவே இல்லன்னு சொல்ல வரியா? சொல்லு. இல்ல சார், அழகா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். வேலையை மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த குகையில இருந்து தான் விசித்திரமான ட்ரேஸ் வந்ததா க்ரூகர் சொன்னாரு. அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. சரியா சொல்லிருக்காரு. அவங்க என்ன பண்றான்னு முதல்ல பாக்கலாம். இது இருக்கு. நான் வச்சிட்டு போன இடத்துலயே இருக்கு. இத பார்த்தா கிராம் ரொம்ப சந்தோஷப்படுவார். கையில இருக்கிறத கீழே வச்சுட்டு கைய மறக்காம மேல தூக்கு. SPD, நானே உங்களை வந்து சந்திக்கணும்னு தான். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க.
ஏன் எப்ப பார்த்தாலும் அடி வாங்குறதுலயே குறியா இருக்கீங்க? தாக்குங்க. முன்னாங்கல்ல இப்ப எல்லாரும் சேர்ந்து ஓடுங்க. ஓய், இல்ல இப்பாவது அது எங்ககிட்ட கொடுத்துடுறியா? தாராளமா. பாவி, அவன் போயிட்டான். அதான் தெரியுது நான் எங்க போனா. சினோக்கு பிரம்மோட படத்தை உன ஜெயில இருந்து காப்பாத்துனாங்க. அதுக்கு நாம நன்றி செலுத்த வேண்டாமா? நிச்சயமா. பணத்தோட அதிக மதிப்புள்ள விஷயத்த நான் வச்சிருக்கேன். நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? என்ன ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காத. உன்னை யாராவது ஏமாத்த முடியுமா ப்ரூட் விங்? நான் இதை கொடுத்து என் நன்றியை சொல்ல விரும்புறேன். தி மேக்னட்டான்ஸ். ஆமா, இந்த ரோபோட்டையும் இது நியூட்ரலைஸ் பண்ணணும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இதோட ஆக்டிவேட்டரை நான் சரி பண்ணிட்டா இதை நம்ம பயன்படுத்த முடியும். அதுக்கு உங்களால உதவ முடியுமா? நிச்சயமா. ஆனா அந்த ஆக்டிவேட்டர் எங்க இருக்கு? ஒரு பழைய ஃப்ரெண்டு கிட்ட. அவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம போலாமா? நோ, க்ரூவர் சொல்ற வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்கணும். கிரேட். கிரேட், தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. ஒரே ஒரு கவர்மே பீட்சா, எல்லா டாப்பிங்ஸும் இருக்கும். பரவாயில்லையே, என் பர்த்டேக்கு இதையாவது ஆர்டர் பண்ணிருக்கியே. சாரி, இது எனக்கே பத்தாது. வேணும்னு சொல்லுங்க, நான் போய் உனக்கு ஆர்டர் பண்ணிருப்பேன்ல. பிசு பிசுன்னு இருக்க இந்த பீஸாவை போய் யாராவது விரும்புவாங்களா என்ன? எனக்கு பிடிக்கும்பா. 3 பிளாக் தாண்டி அவன் நான் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கிறேன். சூப்பர். இப்போ என் பர்த்டே நிச்சயமா வீணாக போகுது. முக்கியம் வந்து உனக்கு இல்லம்மா, பீஸாக்காக. அக்கா ஏன் சூடா இருக்கிறாங்க? பீஸா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டே என்ன? இல்ல பர்த்டே அதுமா அவளை வேலை செய்ய வச்சுட்டேன்னு என் மேல கோவம். இந்த பாருப்பா, இருக்காதா? உன் பிறந்த நாள் அன்னைக்கு வேலை செய்ய சொன்னா நீங்க ஜாலியா வேலை செய்வீங்க. நான் அதை பெருசாவே எடுத்துக்க மாட்டேன். இதோ பாரு. ஹே, நான் அப்படியே சும்மா ஒரு வாக் போயிட்டு வந்துடுறேன், நீங்க இரு. ஹாப்பி பர்த்டே ஜாக்கி. நல்லா ஓடு. ஏதாவது வேண்டிக்கோ. என்னோட பேக்க திருடிட்டு போறான். அவனை பிடிங்க, அவனை யாராச்சும் பிடிங்க. நான் பாத்துக்கிறேன். ஜெட இதானே உங்க பேக்? தேங்க்யூ. வேணும்னு உங்க வீடு வரைக்கும் நான் துணைக்கு வரட்டுமா? ஓகே, சரி நான் கிளம்புறேன்.
இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே, சோ நான் போகணும். ரொம்ப சந்தோஷம். ஓவரா உணர்ச்சி வசப்படுறேன்னு எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு பர்த்டேன்னா ரொம்ப பிடிக்கும். networkhamilton.blogspot.in அப்படியா? ஏன்? ஏன்னா வருஷத்துல அந்த ஒரு நாள் தான் எல்லாருமே சேர்ந்து நம்மள ஸ்பெஷல் ஆக்குவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா பர்த்டே கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ அகைன் சோ மச். இந்த மாதிரி பேக்கெல்லாம் எடுத்து கொடுத்தா கட்டி பிடிப்பாங்கன்னு சொல்லவே இல்லையாப்பா எனக்கு. ஏய், ஏய், இங்க கேட்டா கொடுக்க மாட்டேனா? எவ்வளவு தைரியம் இருந்தா அங்க போவே. பிளான நீயே சொதப்பிடுவ போல இருக்க. நான் எந்த பிளானையும் சொதப்பல சீட். கொஞ்சம் என்ன பேச விட்டு அப்புறமா கேளு. ஐயா அதெல்லாம் கேட்க முடியாதுப்பா. முதல்ல வெளியே போ. ஓகே போறசா சொல்றீங்க. போம்பை இது எத்துன்னு போறேன்னா அத்தோட ஆர்டர் பண்ணுமா எனக்கு சேர்த்து ஆர்டர் பண்ணுங்க. நீ வேற எதுவும் சொல்ல வேண்டாம். டாக்டர் ரேஸ் அழகா இருக்கான்னு சொன்னல, உடனே பேசலான்னு போயிருப்ப. ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு ஜே. கொஞ்சம் பேச விடுறியா? பார்க்ல ஒரு கிரை பாக பேக திருட பார்த்தான். அந்த பேக் ரெக்கவர் பண்ணி அவளை வீட்டுல கொண்டு போய் விட்டு வரேன். அப்படியா? நீ ஒரு பெரிய ரெட் ரேஞ்சர், அவளுக்கு உதவுறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிருப்பீங்க. நான் ஒரு ரேஞ்சர் அவளுக்கு இது வரைக்கும் தெரியாதுமா. நாங்க சும்மா பர்த்டேஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். பர்த்டேஸா? ஏன்? ஏன்னா உனக்கு ஏன் என் மேல இவ்வளவு கோவம் வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான். உன் பிறந்த நாள் ரொம்ப முக்கியம்லாம் எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் இல்ல, யாரோட பிறந்த நாள் முக்கியம் நான் நினைச்சது இல்ல. எனக்கு அது அவசியமும் இல்ல. அப்போ உன் பர்த்டேவை யாருமே கொண்டாடினது கிடையாதா? எனக்கு பர்த்டேவே கிடையாது. ஒருவேளை இருந்தாலும் அது என்னைக்குன்னு கூட தெரியாது. அதெல்லாம் போட்டு விடு. நான் பிறந்த இடத்துல கேக் வாங்குறது கொண்டாடுறதெல்லாம் வெறும் கற்பனையோட சரி. நான் என்னோட பர்த்டே பார்ட்டியை உன்கிட்ட சொல்லி உன் மனச கஷ்டப்படுத்திட்டேன். நான் ரொம்ப லூஸ் தனமா நடந்துகிட்டேன்ல? இல்ல இல்ல, ஓரளவுக்கு லைட்டா. சாரி, உன்னோட பர்த்டேவை நான் கெடுத்துட்டேன். தேங்க்ஸ். நன்றி ப்ரூட்விங். பிரச்சனை இங்க இருக்கு. முடிஞ்சா என்ன புடிங்க ரேஞ்சர்ஸ். அவ்வளவு திறமை உங்ககிட்ட இல்ல. பிரச்சனையை நீயே கேட்டு வாங்குறியா? டாக்டர் மேக்ஸ், நீங்க ரெடியா? டெல்டா ரன்னர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. வாவ், நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. டூப்ளிகேஷன் மோட். என்னது இது? எப்படி பண்ண? இந்த மாதிரி டூப்ளிகேட் உருவாக்கி எங்களை ஏமாத்தலான்னு பாத்தியா? Come on guys. சூப்பர், போங்க. இப்ப என்ன நடந்தது? மறுபடியும் அவனை தொலைச்சிட்டோம். Oh no. ஹலோ, என்ன மறந்துட்டியா? எந்திரிக்க முடியலையா? உனக்காக ஒண்ணு வச்சிருந்தனா பஸ்ட் இதுன்னு அதையும் காலி பண்ணப்பா. என்ன ஒரு பெரிய மனுஷன் பேசுறான், மதியாம போய் வேலையை பாக்குறியா? ஓகேப்பா. அவளை காணோம். ஏய் பெகி, டாக்டர் ரேஸ்க்கு ஏதாவது ஆகுறத பாத்தியா? மரியாதையா சொல்லிட்டேன். அப்படிலாம் மறடாதப்பா. ஒருத்தன் வந்தான், அவன் கொஞ்சம் ஹைட்டா இருந்தான், தலையில கூட எதுவும் இல்லப்பா. எந்த பக்கம் போனாங்க? என்ன கேப் விட்டா கேள்வியா கேக்குற? எனக்கு என்ன கொடுப்ப? நல்லா தெரியுமா, இந்த இடத்துலதான் ஆக்டிவேட்டரை மறைச்சு வச்சிருக்கிய. ஆமா, ஆனா அதை அழிக்க மறந்துட்டேன். அதுக்காக இப்ப வருத்தப்படுறேன். உன்னோட மூளையை இப்படி வீணாக்கிக்கிட்டே சின்னுக்கு. எத்தனை மக்களுக்கு உதவியா இருந்திருக்கலாம் தெரியுமா? அது உன்னோட லட்சியம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல.
நல்ல வேலை கிடைச்சிடுச்சு. ஜாக் அவளை விட்டு முடியாது. அவகிட்ட எனக்கு ஆக வேண்டிய வேலை ஆயிடுச்சு. இனிமேல் உன்கிட்ட தான் என்னோட வேலை. ரெடி. SPD எமர்ஜென்சி. Space Patrol Delta. தாக்குங்க. ஒரு வழியா இவங்க பிரச்சனை முடிஞ்சு. இல்ல, உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். அது அவ்வளவு சுலபம் கிடையாது. எந்த ஜெயில இருந்து வந்து அந்த ஜெயிலுக்கு திரும்பவும் போக போறேன். அது நடக்கவே நடக்காது. உன் மேல ஒண்ணு பயன்படுத்தினா கிராம் நிச்சயமா தப்பா நினைக்க மாட்டாரு. சரியா இருக்கு. இது உன்னை நிரந்தரமா ஒழிச்சு கட்டிடும். அவளை விட்டு. Thank you. உனக்கு ஒண்ணும் ஆளல. Yeah. போய் ஒளிஞ்சுக்கோ. Desert Blast. இவனை சமாளிக்க கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத, நாங்க வந்துட்டோம். Perfect timing. Ready. Red Ranger. Blue Ranger. Green Ranger. Yellow Ranger. Pink Ranger. SPD Ranger. போஸ் கொடுத்ததெல்லாம் போதும். சண்டை போட வாங்க. உன் கதை முடிஞ்சது. ஆமா முடிஞ்சது. பிளான் பிக்கு போக வேண்டியதான். Oh no. Mega Sword time. Ready. ஆரம்பிச்சுட்டானா? அதுங்க எல்லாம் டூப். அந்த ஒண்ணு தவிர. Come on. விளையாடுறது போதும். இதை முடிக்கிற நேரம் வந்தாச்சு. என்னோட சக்தியோட 100 மடங்கு சக்தியை இதுக்கு கொடுக்க போறேன். அவனுடைய ஃபயர் பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். அவசரப்பட்டு வாயை விட்டு வாங்கி கட்டிக்காதமா. Guys, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இவ்வளவு அடிச்சு என்ன உயிரோட இருக்கீங்க? இதை என்ன 1000 மடங்கு அதிகப்படுத்துறேன். எந்த ஜோத்சாலிங்க இதை தாக்கு பிடிக்க முடியாது. இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். உன்னால முடிஞ்சதை பார். நிச்சயமா. Goodbye, Power Rangers. ரெடியா இருங்க guys. ஜாக், நீ திட்டு வச்சிருக்க போல இருக்கு. நிச்சயமா உன் கதை முடிஞ்சது சினுக்கு. Attack!
நீ எங்க இருந்து வந்து அந்த ஜெயிலுக்கு திரும்ப போக போறேன்னு நான் தான் சொன்னேன்ல. இப்ப பாக்கலாம் இரு. ஜட்ஜ்மெண்ட் மோட். நான் திரும்பி போக விரும்பல. அந்த சாப்பாடு ரொம்ப கேவலமா இருக்கு. முடியாது. K9 Cannon. இந்த தடவை நீ திரும்ப வெளியே வரவே முடியாது. என்ன நீ பார்ட்டிக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ல வந்திருக்க? ஆக்சுவலா நான் ஒரு ரேஞ்சரா இருக்கிற ஸ்காய் நிறுத்துறியா? இது பார்ட்டி. ரிலாக்ஸ் இரு. ஆமா, சந்தோஷமா கொண்டாடுங்க. ஹாப்பி பர்த்டே சிட். Toon Network Hamilton. Sorry. Blogspot.com. ரேஞ்சரா இருக்கிறதுனால ரொம்ப செலவு பண்ண அப்படி முடியல. எல்லாம் சொல்லாத. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன். என் பர்த்டேல பாதி கொடுக்கறேன். நீ என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்னைக்குதான் என்னோட பர்த்டேன்னு நானும் நினைச்சுக்கலாமா? நிச்சயமா. உனக்கு பிடிச்சிருந்தா ஒரு வாரம் பூரா நீ கொண்டாடலாம். கேப்ல என்ன விட்டீங்க பாத்தீங்களா தலாம்? ஹேய், உன்னை யாரு கூப்பிட்டது? நான் தான் இப்படி சொன்னாதான் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவேன்னு சொன்னேன். என்ன அது பிரஷா இருக்குது?